வாங்கியிருந்தோம். இந்த தடவை மிக நெருக்கடியான சூழ்நிலை 1,54,000 ஓட்டு தான் பதிவாயிருக்கு. அதில் நாங்கள் 24,000 ஓட்டு ஏற்கனவே 15% ஓட்டு வாங்கிட்டோம். 8.2 அதோட 2 மடங்கு வாங்கிட்டோம். 12,000 24,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா எங்களுக்கு பூத் ஏஜென்ட் போட்டு உள்ள உட்கார முடியாத சூழல் லோக்கல்ல அங்கே அரசியல் நடந்த காலையில் பூத் ஏஜென்ட் சரியா உட்காராதனால மிகவாரியான ஒரு பூத்துலையுமே 50லேருந்து 100 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறதா தான் தகவல். அப்போ ஏறக்குறைய வந்து 7,000லேருந்து 10,000 ஓட்டு வந்து இந்த 1,50,000 ஓட்டில் ராங் போலிங் கள்ள ஓட்டு விழுந்திருக்கு. இந்த எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி கருதுறீங்க? இல்லை, இது மதிப்புமிக்க வாக்குகளாக பார்க்குறோம். ஏன்னா வந்து நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, ஜனநாயகம் முறைப்படி இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். மிக நெருக்கடியான காலகட்டத்திலையும் மக்கள் வந்து அண்ணன் சீமானை வந்து ஏற்றிருக்காங்க. அதுவும் இது பெரியார் மண், ஈவேரா மண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவேரா மண்ணில் தான் பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்லி இந்த தேர்தலை சந்தித்தோம். அப்போ 2 மடங்கு வாக்கு வாங்கியிருக்கோம்னா மக்கள் வந்து அண்ணன் சீமானன் சொல்றதை ஏற்றுக்கிட்டு வாக்கு செலுத்திருக்கிறதா நாங்கள் உணர்றோம். இல்லை, இது பெரியாருக்கும் பிரபாகரனுக்குமான போட்டியெல்லாம் பார்த்துருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த ஈரோட்டு மண்ணில் இவ்வளோ இதுக்கு முன்னாடி வாங்காத வாக்குகளை வாங்குது. ஆமாம், இப்போ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 15% வாக்கு இதுவரை நாம் கட்சி இந்த வாக்கு வாங்கல இல்லையா? பெரியாரை விமர்சனம் பண்ண பின்னாடி வாக்கே விழாது, பாதி ஓட்டாக குறையும், 5,000 ஓட்டு தாண்ட மாட்டாங்க, 7,000 ஓட்டு தாண்ட மாட்டாங்க சொன்ன இடத்துல 24,000 ஓட்டு வாங்கியிருக்கிறது வந்து அண்ணன் சொல்றது மக்கள் ஏற்றுட்டு இருக்காங்க தானே அர்த்தம். அது அதனால இது நாங்கள் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறோம். 2026 தேர்தலில் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெறத்துக்கு உத்வேகமாக இந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்கள் பேர் சார்? பேர் நான் ரஞ்சித்துங்க.